எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசி ருசி புசி குக்கிங் சேனல். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நம்முடைய சேனலில் சமையல் தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நேற்று நம்ம சேனலில் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி சூடாக சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது 1/4 கிலோ மட்டனை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு கறி மசால் பட்டை, சோம்பு, இலை, பூ எல்லாம் எடுத்துக்கிறோம். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக நறுக்கின 1 தக்காளி, தேவையான அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரியன் சில்லி பவுடர். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தேவையான அளவு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை அதில் சேர்க்குறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசால் பட்டை, சோம்பு, இலை, பூ எல்லாமே அதில் போட்டு நல்லா பொரிய விடுறோம். இந்த சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை அதில் சேர்த்து நல்லா பொரிய விடுறோம். பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அந்த ஆனியனை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயத்தை எப்போதுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1/4 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மட்டனை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். மட்டனை நல்லா வதக்கணும் எப்போதுமே, ஏன்னா அது மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம நல்லா வதக்கி விடுறதுல தான் இருக்குது. நம்ம வதக்கும் போதே அது 50% நல்லா வெந்துடணும். ஸோ வந்து நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு சும்மா மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் அது நல்லா வதங்கும். ஸோ வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால மட்டனில் உள்ள தண்ணியும் ஆல்ரெடி வந்துடும். நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியும் நீத்து வந்துடும். ஸோ வந்து அந்த தண்ணியிலையே அது நல்லா வேகட்டும். மறுபடியும் நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளி அதில் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு சும்மா மறுபடியும் வதங்க விடுங்க. நல்லா 2 நிமிஷம் மறுபடியும் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறோம். 6 ஸ்பூன் தனியா பவுடர், போட்டு நல்லா வதக்கி விடுறோம். அந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரியன் சில்லி பவுடர் சேர்க்குறோம். 5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம். எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து காரம். அந்த காஷ்மீரியன் சில்லி பவுடர் வந்து கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது அதை தான் சேர்த்துருக்கோம். நல்லா இதை வந்து அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலா வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். நமக்கு வந்து கிரேவி இந்த பதத்துக்கு தேவைப்படும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இந்த திக்னஸ் நமக்கு வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி
குக்கரை மூடி வைப்போம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 விசில் விட்டால் தான் மட்டன் நல்லா வேகும். ஸோ வந்து இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ பார்ப்போம் நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்னஸாக இருக்குது. நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் இப்போ கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம குக்கரில் வச்சதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம பேனில் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம செட்டிநாட்டு கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அருமையாக இருக்குது. ரொம்ப திக்னஸாக இருக்குது. இந்த பதம் நம்ம சாதத்திலோடவோ இட்லி தோசை சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிரேவி இந்த திக்னஸ் வர்றதுனால தான் நம்ம 5 விசில் வச்சோம். ஸோ வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம், ஒரு பவுலுக்கு. இப்போ நம்மளோட செட்டிநாட்டு மட்டன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.